நண்பனை இப்படி இல்லாமடா பிராங்க் பண்ணுவியே அப்படின்னு நமக்கே தோணுச்சு. நீ இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கே அது தெரியும். எனக்கு பொழுதே ஓடல. நான் ஒரு செம்ம காமெடி படமா பார்க்கணும், ஃபுல் மீல்ஸா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா இந்த படத்தை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். படம் முழுக்க ஒரே காமெடி. இந்த 3 ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் வச்சு இதுக்கு ஒரு கதை ஒண்ணு பண்ணியிருக்கானுங்க. படம் ஃபுல்லா ஒரே காமெடியா தான் இருந்துச்சு. அது என்ன ஒரு படம்னா, மேட் 2023ல படம் வந்திருக்கு. Netflix தமிழ் டப்பிங்கோட இருக்கு. இது தெலுங்கு படம். ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டு வரை நம்ம சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பானுங்க. படம் பார்க்கறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இது என்ன ஒரு கதைன்னா, 3 ஃப்ரெண்ட்ஸு இன்ஜினியரிங் செய்றானுங்க. இன்ஜினியர் சேர்ந்து பெரிய ஆள் ஆகுறானுங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் என்ன எல்லா படத்துலயும் வழக்கம் போல லவ் பண்ணுவானுங்க. அதுலேருந்து இவங்க இந்த லவ்ல இருந்து எல்லாத்துக்கும் ஓகே ஆச்சா இல்லையா அப்படின்னு ஒரு கான்செப்டை போட்டு எடுத்து வச்சிருக்காங்க. லட்டு அப்படின்னு ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கு. ஒரு டிடிங்கிறவர் தான் ஒரு ஹீரோ. அன்னைக்கு படத்துல பார்த்தாலே தெரியும், இவங்க உண்மையிலே பைத்தியக்காரங்களா அப்படின்னு நமக்கே தோணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஒரே காமெடி அவ்வளோ இருக்குது. செகண்ட் ஹாஃப் இந்த காலேஜ் லேடிஸ் வேஷம் போட்டு இருக்குது, கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு போவானுங்க. அதுலேருந்து படம் அந்த காமெடி உள்ள நம்ம பார்க்கணுமே, சிரிச்சுக்கிட்டே இருக்கலாங்க. ஏன்னா படம் அப்படி இருந்துச்சு. படம் ஒரே இப்படி ஒரு டார்க் காமெடி மாதிரி கொண்டு போயிருக்கானுங்க. படம் பார்த்தா உங்களுக்கே தெரியும். கண்டிப்பா சொல்றேன், ஃபேமிலியோட கண்டிப்பா நம்ம தாராளமா உட்காந்து பார்க்கலாம். வெண்ணிலா அப்படின்னு ஒரு கேரக்டர் ஒன்று வரும். அந்த கேரக்டர் உண்மையா பொய்யா அப்படின்னு நீங்க அந்த படத்தை பாருங்கன்னா, நண்பர்கள் இப்படிலாம் பண்ணுவானுங்கண்ணா அப்படின்னு நமக்கே தோணுங்க. டிடின்னு சொல்ற கேரக்டர் 4 வருஷமா ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாங்க. ஆனா நீ கடைசியில ஒரு டுஸ்ட் ஒன்று வச்சிருப்பானுங்க. ஏன்டா இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு நமக்கே தோணுச்சு. இல்ல அந்த லட்டு கேரக்டரும் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதுல காமெடியிலேருந்து எல்லாமே சூப்பரா இருக்கு. அதோட இந்த டிடி கேரக்டர் அவர் தான் படத்தோட ஹீரோ. இல்ல பேக்ரவுண்ட் பிஜிஎம்ல இருந்து நம்ம எதுவுமே சொல்ற மாதிரி அவ்வளவா கிடையாது. தமிழ் டப்பிங் பண்ணா எப்படி இருக்கு அப்படின்னு. பாட்டும் விளங்காது, பிஜிஎம்மும் விளங்காது. அதே மாதிரி தான் இதுலயும் பண்ணி வச்சிருப்பானுங்க. மிச்சம் இந்த பாட்டு, இந்த பிஜிஎம்லாம் ஓரம் கட்டிட்டு இந்த படத்தை நம்ம ஃபுல்லா ஒரு என்டர்டைன்மெண்ட்டா நம்ம ஒரு 2 மணி நேரம் பொழுதுபோக்கா நம்ம அந்த படத்தை உட்காந்து பார்க்கலாம். கண்டிப்பா சொல்றேன், படம் செம்ம சிரிப்பா இருக்கும். கண்டிப்பா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்ம சின்ன சின்ன குறும்புகள் பண்றது இந்த படத்துல நம்ம என்ன பண்ணோமோ அதே மாதிரி இந்த படத்தை கொண்டு வந்திருக்கானுங்க. கல்யாண் சங்கர் இந்த டைரக்டர் நான் பாராட்டியான. அவர் தான் ரைட்டரு, டைரக்டர் எல்லாமே. அவர் இந்த படத்தை எப்படி நம்ம பொழுதுபோக்கா ஃபேமிலி கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போயிருக்காப்புல. கண்டிப்பா அவருக்கு நம்ம வாழ்த்து தெரிவிக்கணும். படத்தை கண்டிப்பா நீங்க மஸ்ட் வாட்சா நம்ம போய் பார்க்கலாம் கைஸ். சிரிப்புக்கு 100% உறுதி. உட்காந்து பார்க்கலாம் கைஸ் தாராளமா.